அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் என்னுடனே தேவன் இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளோ பெரிய தேவன் எனக்குள்ளே எப்படி இருப்பார்? என்ன காரணம் என்றால், இந்த உலகம் முதலாவது நாம் கிறிஸ்துவுடைய சாயல் என்று நாம் அறிந்து கொள்ளக்கூடாது. அப்படி நமக்குள்ள ஒரு குற்ற எண்ணத்தை எப்பொழுதும் அதை நிலைநிறுத்தும்படியாக தான் பார்த்து கொண்டிருக்கோம். நம்ம அதனால தான் நமக்கு யோசிப்போம், நம்மக்கிட்ட எப்படி அவ்வளோ பெரிய தேவன் நம்மகிட்ட எப்படி இருப்பார்? ஆனால் ஜீவனுள்ள சத்திய வார்த்தை என்ன சொல்லுனா, வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் 3 வசனம், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது. மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசத்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இந்த ஜீவனுள்ள சத்தியதாங்க. இதை நாம் அறிந்து கொள்ளக்கூடாது, உணர்ந்து கொள்ளக்கூடாது. இந்த எண்ணங்கள் இந்த மாமிசமான கண்ணில் அடைக்கப்படணும். ஆவிக்குள்ள நம்ம அதை உணரக்கூடாது. இது எல்லாமே இந்த உலகத்திலிருந்து அவன் வைக்கிற கண்ணி. ஒரு காரியத்தை எண்ணி பாருங்க, என்னோட தேவன் இருக்கிற நம்மளால் விசுவாசிக்க முடியாது கடினமா இருக்குன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவள் நடுவாக நான் இருப்பேன். அவள் நடுவில் நான் இருப்பேன்னு சொன்னார் இல்லையா? இந்த 2-3 பேர் கூடி இருக்கும்போது, அவர் நாமத்தில் கூடி ஜெபம் பண்ணும்போது நடுவில் நான் இருப்பேன்னு சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் சொல்ற உலகத்துடைய நீதியின்படி அப்ப இந்த 3 பேர் உலகத்துக்குரிய காரியமாக எந்த பாவமும் செய்யலையா? எந்த பாவமும் செய்யலையா? அவர்களிடத்தில் ஒரு பாவமும் இல்லையா? எந்த விசுவாசத்தின்படி நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம், விண்ணப்பங்கள் வைக்கிறோம், சகோதரிங்களாம் கூடி ஜெபம் பண்ணுவோம். எந்த விசுவாசத்தில்? அவர் நம்ம நடுவில் இருக்கிறார்ன்ற ஒரு விசுவாசம் தானே. வார்த்தையை வச்சு தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம நடுவாக வந்து நிற்கிற நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைவுகளையும் எதையாவது ஒன்று நோக்குகிறாரா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஜெபித்த பின்னாடி வந்த பின்னாடி நமக்குள்ள மறுபடியும் ஒரு குற்ற எண்ணம் வந்துடும். உடனே ஒரு குற்றமான ஒரு எண்ணங்களை இது அழகா உலகத்திலிருந்து கொண்டு வந்துடுவான். ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து, ஒருவேளை செய்வாரோ செய்ய மாட்டா தெரியலையே, இது எல்லாமே இந்த உலகத்திலிருந்து நமக்கும் தேவனுக்குள்ள உறவை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது, விசுவாசிக்க கூடாதுன்னு இந்த உலகத்திலிருந்து வர சூழ்ச்சி. ஏனென்றால் அவனுக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, அவன் பொய்யின் பிதா என்று. அதனால நம்மளுடைய விசுவாசம் ஒரு நாளும் தேவன் புறம்பாக இருக்கிற இந்த உடம்பு, இந்த மாமிசத்தில் இருக்கிற அந்த உலகத்துக்குரிய இச்சைக்குடைய எண்ணங்களையோ இந்த உடம்பையோ ஒரு நாளும் அவர் நோக்குகிற தேவன் அல்ல. நம்ம மனசை மட்டும்தான். நம்ம மனசில் இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க, தேவன் எங்கேயுமே இல்லை, உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். ஏனண்டா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஜீவன் உள்ள வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, இதுதான் வார்த்தை. அதனால்
விசுவாசிங்க. உலகத்திலிருந்து எப்பவும் நமக்கு ஒரு குற்ற உணர்வு கொண்டு வந்துட்டே இருப்பான். ஒரு குற்ற உணர்வு கொண்டு வந்துட்டே தான் இருப்பான். ஏன்னா சில சத்தியங்கள் அறிந்து கொள்ளக்கூடாத அளவுக்கு, ஏன்னா பாவிகளை ரட்சிப்பதற்கு தான் நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் நம்ம ஒருவனை அழகாக குற்றவாளியாக நியாயம் தீர்த்துருவோம். ஆனால் அந்த குற்றவாளியாக நியாயம் தீர்க்கப்பட்டவனை தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நான் அவனைத்தான் அழைத்து கொண்டு போகிறதுக்காக தான் பரலோகத்தில் இறங்கி வந்தேன்றாரு. இந்த குற்ற உணர்வுகள் நம்மளுக்குள்ள வராத மாதிரி எப்பவும் சரி, என்னுடனே தேவன் இருக்கிறான்னு விசுவாசிங்க. உங்களுக்குள்ளே தேவன் இருந்தால் நம்மளால் தீமையான காரியத்தை செய்ய அனுமதிப்பாரா? சரி, இந்த நாளில் நமக்காக பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.